ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பருப்பை போட்டு தான் அதுக்கு மைதா மாவை உப்பு எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு சைடில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பை வேக வச்சு அது கூட 4 ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கோங்க. நான் சொல்கிறது எல்லாமே நான் காமிச்ச அந்த கப்புக்கு தான் மெஷர்மெண்ட்டு. இப்போ இதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் 1 கப் வெல்லத்தில் 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா இதை மாதிரி மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் நெய் விட்டு 1/2 கப் தேங்காவை வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற கடலைப்பருப்பு மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற வெள்ளைப்பாகையும் இது கூட சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். சூடு பொறுக்கிற அளவுக்கு இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் உருட்டி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாலித்தீன் பேப்பரோ இல்லை வாழை இலையிலையோ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மைதா மாவை இந்த மாதிரி தட்டி பூர்ணத்தை உள்ளே வச்சு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை நல்லா தட்டிட்டு தோசைக்கல்ல சூடு பண்ணி இதை சுட்டு எடுத்துருங்க. இதோட டீட்டெயில் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. பக்கா மெஷர்மெண்ட்ஸோடு இருக்குது. அதை நான் ரிலேட்டட் வீடியோவில் கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.